இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தாய்மார்கள், என்னுடைய சகோதரிகள், அண்ணன்மார்கள், உழவு பெருங்குடிகள், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்கள். உங்களை இங்க நான் மகிழ்ச்சியா சந்திக்க வரல, நீங்களும் மகிழ்ச்சியா இல்ல. நான் கோபத்தோட வந்திருக்கிறேன், மனசுலதான் கோபத்தோட தான் வந்திருக்கிறேன். எப்படி இப்படி ஒரு அநியாயம்? ஐட்டாப்பட்டியில மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் எங்க இந்த போன்ற அநியாயம் நடந்தா அங்க முதல் நிக்கிறது யாருன்னா எங்க மருத்துவர் ஐயாவும் நாங்களும் தான். காரணம், எங்க கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளின்னா நம்ம நெத்தியில யாருக்கு வேர்வை வருதோ அவன் பாட்டாளி. அது உழவர் இருந்தாலும் சரி, வியாபாரி, நம்மளுடைய குழிகாரர் இருந்தாலும், யார் இருந்தாலும் சரி பாட்டாளிகள். அப்படிப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியில 90% யாருன்னா விவசாயிகள் தான், விவசாய குடிகள் தான். அப்படி எங்கே தமிழ்நாட்டில் அநியாயம் நடந்தாலும் அங்கே முதல் நிக்கிறது நாங்க தான். இது எங்களுடைய கடமை. இது கடமைக்காக எங்களுடைய கடமை என்ன? தமிழ்நாட்டில் 1 சென்ட் விவசாய நிலம் யாரும் கையகப்படுத்தக்கூடாது. எந்த அரசா இருந்தாலும், மத்திய அரசாலும் சரி, மாநில அரசாலும் சரி, யாருக்கும் அதிகாரம் கிடையாது. காரணம், இது நம் முன்னோர்கள் வாழ்ந்த மண். இது நம்முடைய அடையாளம். இது நமக்கு சோறு போடுற மண். இந்த மண்ணை அழிச்சுட்டு நாளைக்கு எங்க போய் சோறுக்கு அலைய போறோம்? அடையாளத்தை அழிச்சுட்டு எங்க போய் அனாதைகளா இருக்க போறோம்? இதெல்லாம் கடந்த காலத்துல பார்த்துட்டோம் நிறைய. அதனாலதான் இந்த முறை முடிவா இருக்கிறோம். இங்க இருக்கின்ற 5000 ஏக்கர்ல 1 சென்ட் மண்ணை எடுக்க நாங்க விட மாட்டோம். எந்த எல்லை கூட நாங்க போவோம், எந்த எல்லை கூட நாங்க போவோம். எங்களுக்கு வரலாறு இருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வரலாறு இருக்கு. இதே போன்றுதான் தூத்துக்குடியில 10,000 ஏக்கர் நிலத்தை எதுக்கு? டாடா கம்பெனிக்கு டைட்டேனியம்காக, டாடா டைட்டேனியம் கம்பெனிக்காக தமிழ்நாடு அரசு தாராவத்து கொடுத்துட்டாங்க. எவ்வளவு? 10,000 ஏக்கர். அங்க அன்றைக்கு எங்களுடைய மருத்துவரையா நேர்ல போய் அங்கேயே படுத்தாரு, அங்கேயே தங்கினாரு, அங்கேயே மக்களை திரட்டி தொடர் போராட்டம் நடத்தி பிறகு மதுரை மேலூரில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரும் மக்களை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்தித்து பேசினார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்தோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.